ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாளைக்கு மே 7 ஒரு வரலாறு படைத்த ஒரு மனுஷனுக்கு பதவியேற்பு விழா. அரசன் ஆகிறாரு தமிழ்நாட்டின் அரசன் விஜய். ஜோசப் விஜய் எனும் நான். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். பல போராட்டங்களை சந்தித்து சினிமாவில் சாதித்த மாதிரி இந்த போராட்டத்தை சந்தித்து அரசியல் துறையிலையும் பல போராட்டங்களை சந்தித்து பல முட்டுக்கட்டைகளை உடைச்சி மக்கள் ஆதரவோட நாளைக்கு சிஎம் ஆகிறாரு. ரொம்ப பெரிய விஷயம். மக்கள் ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம். ஸோ மக்களே, விஜய் எனக்கு ஓட்டளித்த மாதிரி என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் வளர்ந்துருவேன். உங்களோட உதவி எனக்கு எப்பவும் தேவை. என்ன பிரச்சனைனா, நாளைக்கு பதவியேற்கிறதுல தான் பெரிய பிரச்சனை மீன்ஸ் சம்பிரதாய பிரகாரம் நாளைக்கு வந்துட்டு விஜய் பதவியேற்கிறார். பதவியேற்ற பிறகு சைன் போட போகிறது என்னவோ அந்த 6 சிலிண்டரு, விலையில்லா பஸ்ஸு, ஃப்ரீ, எங்கே வேணாலும் நீங்கள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஓசியில் இலவசமாக. ஸோ அதனால் வந்துட்டு சிலிண்டர், பஸ்ஸு, அப்புறம் விவசாய கால தள்ளுபடி, மக்களுக்கு நல்ல செய்ய விஷயம், இந்த உரிமை தொகை, இந்த லோன், அது மாதிரி சம்திங் எக்ஸட்ரா சொல்லுது. மெயினாக வந்து இலவசம் பஸ் பாஸ், ஃப்ரீயாக பஸ்ஸு. அது சொன்னது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ. ரொம்ப கஷ்டம். எப்படி சமாளிக்க போகிறான்றது தெரில. 100 யூனிட் ஃப்ரீக்கே வந்து நிறைய கடன் போயிட்டுருக்கு. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ ரொம்ப நல்ல விஷயம். பட் மக்களுக்கு எல்லாமே நான் வந்து இலவசம் கொடுக்குறது தப்பு இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகிற சமயத்தில் வந்துட்டு ஒரு சவர நகை, ஒரு பட்டு புடவை, ரொம்ப பெரிய விஷயம். அண்ணன் சீரு, மாமன் சீரு, எக்ஸட்ரா சொல்லியிருக்காரு. நாளைக்கு எதை சைன் போட போகிறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சைன் போடுறது ஈஸி, டசன்ட் மேட்டர். அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் பெரிய விஷயமே. ஒவ்வொரு ஆளும் 2500 காத்துட்டு இருக்காங்க. சீமான் சொன்ன மாதிரி எங்கேருந்து தான் எத்தனை வந்து கொடுப்பாங்கன்னு தெரியல. விஜய் ஈஸியாக சொல்லிட்டார் அறிக்கையில். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் எதுவுமே ஃப்ரீயாக தரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தார். ஃப்ரீயாக தர்றதுக்கு நான் எதிராளி. ஃப்ரீ வேண்டாம், ஃப்ரீ இல்லாமல் கடன் இல்லாமல் தமிழ்நாட்டை கொண்டு போகணும், மக்கள் முன்னேற்றம் அடையணும், ஒவ்வொருவரும் கார் வாங்குற அளவுக்கு மக்கள் முன்னேறணும், ஒவ்வொருத்தரும் 2 வீலர் வாங்குற அளவுக்கு முன்னேறணும். ஆல்ரெடி எல்லாருக்கும் 2 வீலர் மோஸ்ட்லி இருக்குது, கார் மட்டும் தான் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எப்படி நான் கார் வந்து தரப்போகிறேன்னா, அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தி, அவங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் எல்லாரும் கார் வாங்குற அளவுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய அறிக்கை விட்டார். நாளைக்கு என்ன சைன் போட போகிறான்றது மக்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது நடைமுறைக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. இவர் வந்துட்டு சிஎம் ஆகுறது வந்து டசன்ட் மேட்டர், ஆகிட்டாரு. நாளைக்கு ஆக்க போகிறாங்க, அது வேற விஷயம். பட் பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஆளுநரோட வேண்டுதல் என்னன்னா, அவரோட ரூல்ஸ் பிரகாரம் என்னன்னா, எனக்கு பர்சன்டேஜ் வேணால் பெரும்பான்மை நிரூபிக்கணும். 118 சீட்டு எனக்கு கணக்கு காட்டணும், 118 120 கணக்கு காட்டணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டைமும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டு ஆளுநர் மலைக்கு போகிறாரு. நேரடியாக சொல்ல போகிறாங்க, டைம் கேட்க போகிறாங்க, அது வேற விஷயம். நாளைக்கு பதவியேற்கிறதுக்கு கூப்பிட போகிறாங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் தாண்டி நான் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னார். ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்துருக்கலாம், அவரோட எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்தால் கொடுத்துருக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஊழல் இல்லாத ஆட்சி, 1 ரூபா நான் திருட மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொன்னார். மக்கள் பணம் எனக்கு தேவையில்லை, நான் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்குன்னு விஜய் சொன்னார். அது அவரோட ஆத்மார்த்த பூர்வமாக சொன்னார். அவரோட மைண்ட்ல இருந்து, இதயத்துல இருந்து வழியாக தான் அது நாக்கால சொன்னார். சும்மா நாக்கால சொல்லார், ஹார்ட்ல இருந்து மூளையில இருந்து சொன்னார். ஒரு நல்ல பிளான் பண்ணி மல்லாக்கா பார்த்து யோசிச்சு தான் அதை சொல்லியிருக்காரு. சும்மா இல்லை, மக்கள்கிட்ட வார்த்தை விடனா ரொம்ப சும்மா இல்லை. ஏன்னா மோடி ஒரு வாட்டி சொன்னார், ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நான் 15 லட்சம் ரூபாய் தரேன். ஆஹா ஓஹோன்னார். எங்கிருந்து வரும் பணம்னு கேட்டால் சுவிஸ் பேங்க்லேருந்து கொண்டு வந்து தரேன். பல பேர் கொள்ளடிச்சு அங்கே வச்சுருக்காங்க, அதெல்லாம் மீட்டு நான் ஒவ்வொரு தலைக்கும் 15 லட்சம் தரேன்னு சொன்னார். புரிஞ்சிச்சா? முடியல. ஒரு பைசா கூட, 15 பைசா கூட தரல. ஒவ்வொருத்தரும் 15 லட்சம் தரேன்னு அந்த ஒரு புருடா மட்டும் விட்டார். மற்றது எல்லாம் செய்கிறார். நல்ல விஷயம் தான், நான் எல்லாம் சொல்ல மோடியே. ஆனால் 15 லட்சம் தர முடியல. நாட் பாசிபிள். இம்பாசிபிள் இல்லை, நாட் பாசிபிள். அப்படி ஆயிடுச்சா? ஸோ அந்த மாதிரி விஜய் என்ன சொல்லியிருக்கு, 6 சிலிண்டருக்கு இப்போதைக்கு கஷ்டம் எனக்கு தெரியும்.
ஏன்னா வந்துட்டு அங்கேருந்து கேஸ் வரணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ப்ராசஸ் ஆகும். 2500 கொடுக்குற சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. ஸ்டாலின் கொடுத்துருந்தாரு, அதுவும் கொடுக்கலாம். ஃப்ரீ பஸ் அதுவும் கொடுக்கலாம். பட் மற்ற எல்லாத்துக்கும் பணம் எங்கேருந்து வரும், அதுதான் ஒரே ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் விடுங்க, விஜய் பார்த்துப்பார். கடன் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், இன்னும் கடன் வாங்கி செய்வார். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்க, வேர்ல்டு பேங்க் கடன் வாங்க செய்கிறார். ஓகே, நாடு நல்லா இருக்கட்டும், கடன் வாங்கி தான் செஞ்சாகணும். எவனும் கடன் இல்லாமல் இருக்கவும் முடியாது, கடன் வாங்க வாழவும் முடியாது. ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி தர முடியும்? அவரோட சிஎம் அவரோட சோல்ஜர்ஸ் மட்டும் இருந்து, அவரோட எம்எல்ஏக்கள் இருந்தால் ஊழல் ஆட்சி தர முடியும். பட் இப்போ என்ன கேள்விக்குறினா, கூட்டணி வராங்க. நல்லா நோட் பண்ணுங்க, கூட்டணி வராங்க. கூட்டணியில் வர எல்லாருமே பழைய சிஎம் கிட்ட இருந்த எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இதர கட்சிகளாக இருக்கட்டும், யார் கூட்டணிக்கு வந்தாலும் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே ஊழல்வாதிங்க. நம்பர் 1 ஊழல்வாதிங்க. கொள்ளடிக்கணும் தான் நினைப்பாங்க, விஜய் பேச்சு கேட்க மாட்டாங்க. சிஎம் சொன்னாலும் தலையாடிட்டு பின்னாடி போய் செய்வாங்க. பணத்தை வாங்கி ஆட்டை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கோடி ரூபாய் தார் ரோடு, 1 கோடி ரூபாய் பில்டிங் கட்டுறதுனா அது 1 கோடி முழுசாக பண்ண முடியாது. விஜயோட இருக்கிற எம்எல்ஏக்கள், புதுசாக வந்த எம்எல்ஏக்கள் திருந்தி படுறாங்கன்னா ஓகே. நான் ஒரு தாம்பரம் இப்போ இருக்கிற அந்த பையன் சொன்னதுனா, எம்எல்ஏ சொன்னதுனா, ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ சாங்ஷன் ஆகுதுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு அட்லீஸ்ட் எல்லாமே செலவு பண்ணணும். 1 லட்ச ரூபாயில் 30,000 செலவு பண்ணால் மீதி 70,000 கொள்ளடிச்சா எப்படி அப்படின்னு சொன்னவள. ஸோ அதனால் 5 வருஷம் நிற்க வேண்டிய ரோடு 1 வருஷம் கூட வராது, பிஞ்சிக்கும். அது உண்மை. ஸோ போடுற பிளான்ல எல்லாமே கமிஷன் லஞ்சம்னு வாங்கி தின்னுபுட்டா எப்படி? சொன்னால் விஜயாவில் ஊழல் ஆட்சி தர முடியும். அவர் சொல்லியிருக்காரு, நினைச்சிருக்காரு. இதில் பல குளறுபடிகள் இருக்கு. அவரோட எம்எல்ஏக்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. இப்போ புது ஆட்கள், ஊழல்வாதி அரசியல் எம்எல்ஏக்கள் தான் வர்றாங்க. மக்கள் மீண்டும் அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தாவேக்க தவிர்த்து அதர் கட்சி உள்ள வரும்போது அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, எப்படி கொள்ளடிக்கணும்னு தெரியும், எப்படி செட்டில் ஆகணும்னு தெரியும். இந்த விஜய் எப்படி தடுப்பாரு, ஊழல் ஆட்சி எப்படி கொடுப்பாருன்றத ரொம்ப கஷ்டம். பெரிய பெஞ்ச் மார்க் கேள்விக்குறி என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணன் ரொம்ப சந்தோஷம், ஊழல் ஆட்சி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். மக்கள் நான் செழிப்பாக சந்தோஷமாக வச்சுக்கிறேன், வளர்ந்த தமிழ் ஆக்குற ஒரு புதிய மாற்றத்தை ரொம்ப சந்தோஷம். பட் இப்போ பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. மக்கள் உங்களை நடு கட்டத்தில் நிப்பாட்டிட்டாங்க, தூக்கி வச்சாங்க, ஆனால் ஒரு மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல் சீட்டு மெஜாரிட்டி கிடச்சிருந்தா இவங்கெல்லாம் தேவையில்லை, மொத்த பேரை தூக்கி போட்டு ஊழல் ஆட்சி ஷார்ப்பாக கொடுத்துருக்க முடியும். இப்போ முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் தெளிவாக ரோடு கிளீன் பண்ணி வைப்பீங்க, மறுபடியும் குப்பையை தூக்கி அது போட்டுருவாங்க. யார்? உங்கள் கூட இருக்கிற எம்எல்ஏக்களே, கூட்டணி எம்எல்ஏக்கள். நான் சொல்கிறது உங்களோட எம்எல்ஏக்கள் இல்லை, நீங்கள் கை காட்டி வந்த எம்எல்ஏக்கள் இல்லை. கூட்டணியை கூப்பிட்றீங்களா, அவங்க மறுபடியும் குப்பை போடுவாங்க. நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கா வைப்பீங்க, மறுபடியும் அவங்க குப்பை போடுவாங்க. வேறு வழி இல்லை, அவங்க குப்பை போட்டு பழகிட்டாங்க. நீங்கள் நீட்டாக அரசனை இருந்து அரசராக பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு அரசங்கிட்ட 100 பேர் நல்லவன் தானா, அதில் 10 பேர் கெட்டவன் இருப்பான். ஸோ அதனால் அவனை அரசனை சுற்றி 100 நல்லவங்க இருப்பாங்க, ஒரு 10 கெட்டவன் இருப்பான். அந்த 10 கெட்டவன் பண்ணுறது தான் மக்கள் கண்ணில் படும். அந்த மாதிரி விஜய் அண்ணா எவ்வளோ நல்லது பண்ணாலும், சிஎம் எவ்வளோ நல்லது பண்ணாலும், தாவேக தலைவர் சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் வருங்க, நாளைக்கு பதவியேற்க போகிற சிஎம் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அது கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் தான் கூட்டணியாக மாறுது உங்ககிட்ட. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னது லஞ்சம் இல்லாமல், ஊழல் இல்லாமல், போதை இல்லாமல், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, ஒரு வளர்ந்த தமிழ்நாடு, வளர்ந்த மக்கள், வருமானம், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் வேலை, எக்ஸெட்ரா ஒரு உயர்ந்த தமிழ்நாடு ஆக்கணும் அப்படின்னு நிறைய கனவு கண்டுருக்கீங்க. அந்த கனவுக்கெல்லாம் நிறைவேறட்டும். நீங்கள் கண்டினியூஸ் சிஎம் ஆயிருங்க, நல்ல விஷயம். பட் ஆனால் மோடி சொன்ன மாதிரி 15 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்ன மோடி கொடுக்க முடியல, அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் எம்எல்ஏக்கள் மட்டும் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அது நீங்கள் சொன்னது 100% நடக்கும். இப்போ 75% தான் நடக்கும். 25% இவங்க உள்ள வராங்க. யார்? கூட்டணி. யார் கூட்டணி வைக்க போகிறீங்கன்னு தெரில. குறைஞ்சது
ப 10 எம்எல்ஏ இல்லை 12 எம்எல்ஏ கூப்பிட வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஸோ 118 120 எம்எல்ஏக்கள் நீங்கள் நிரூபிக்கணும். ஸோ ஒரு சீட்டு போகும்போது மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். ஸோ 108லேருந்து 107 ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் ஒரு 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. சரி, நீங்கள் 12 எம்எல்ஏ கூட்டாலும் வேறு விஷயம் தான். மறுபடியும் பை எலெக்ஷனில் நீங்களே ஜெயிச்சாலும் ஒன்றும் நல்ல விஷயம் தான். டிவிக்கு யார் நிற்க போகிறாங்க தெரியல திருச்சியில். ஸோ அந்த விஷயமே இருக்குது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் 118 to 120 சீட்டு தேவை. அப்போ தான் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும். ஆளுநர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சீட்டு கணக்கு தான் முக்கியம், பர்சன்டேஜ் கணக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால விஜயண்ணா வருங்கால சிஎம் அவர்களே, ஸோ தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி கொடுக்குறது சொல்லியிருக்கீங்க. 100% கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து பண்ண விட மாட்டாங்க. கூட்டணி வரவங்க ரொம்ப பிகு பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா நாங்கள் வெளில போகிறோம், அப்புறம் ஆட்சி கலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரியே மிரட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்குத்து சமாளிக்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஊழலில் ஆட்சி கொடுத்து சட்ட ஒழுங்கலை சீர் செஞ்சு வேறு மாதிரி தமிழ்நாடு வேறு மாதிரி கொண்டு போனீங்கன்னா பெரிய விஷயம். நீங்கள் நினச்சதை சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினச்ச தமிழ்நாடா, நீங்கள் நினச்ச தமிழ் மக்களா எல்லாமே மாறிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரே ஒரு வார்த்தை தான், ஊழல் இல்லாமல் நான் பண்ணுறேன்னு சொன்னீங்க பாருங்க, பெரிய விஷயம். அது கூட சேர்த்து இந்த ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுங்க. நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு ஓட்டு போட்ட தாய்மார்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இந்த குடிமகன்கள் எல்லாம் சாவானாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய விஷயம். போதையில்லா தமிழகம், சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு, ஊழலில்லா தமிழகம், எக்ஸட்ரா வேலையாட்கள், வீட்டுக்கு ஒரு கார் வாங்குற அளவுக்கு சக்தி கொடுப்பேன், வருமானத்துக்கு கொடுப்பேன், 2 வீலர் வாங்குறதுக்கு வருமானம், படிப்புக்கு ஒரு உலக தரத்தில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எக்ஸட்ரா நிறைய வாக்கு கொடுத்துருக்கீங்க தலைவரை. அதான் நிறைவேற்ற ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்து பண்ணுங்கள். கூட்டணி வைக்கிறது பிரச்சனை இல்லை, கூட்டணியால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்கள். அவங்க மேலே தனிப்பட்ட கவனம் இருக்கணும். உங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பக்காவாக பண்ணுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், டிவிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாமே பயந்து புதுசாக பதவி கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணணும், ஊழல் பண்ணக்கூடாது. கோடியே கொள்ளடிச்சா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த எம்எல்ஏ எப்படி இருந்தால் ஆரம்பத்தில் இப்போ என்னடா இவ்வளோ வீடு கட்டின்னு இவ்வளோ சொத்து வாங்கிட்டேனா அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் இங்கே காலி. இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏ, இப்போ டிவிக்கு எம்எல்ஏ வந்து பழைய எம்எல்ஏக்கள் விடுங்க, அவங்க எல்லாமே ஊழல்வாதிங்க தான். இப்போ இருக்கிற டிவிக்கு எம்எல்ஏக்களுக்கு சொல்கிறேன், இப்போ எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு பங்களாக்கள் கட்டு பல சொத்துக்கள் வாங்கிட்டீங்க, பைக்கு, காரு எக்ஸட்ரா நகை போட்டு மினிக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷனை காலி பண்ணுவாங்க. அப்புறம் விஜயண்ணா மட்டும் தான் எம்எல்ஏ ஆவார். நீங்கள் எல்லாம் அவுட் ஆகிடுவீங்க, வாஷ் அவுட் ஆகிடுவீங்க. அது நான் சொல்லிடுறேன். நான் விஜயண்ணாக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இந்த சைடு யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத விஜயண்ணாக்கு ஓட்டு போட்டிருக்கேன், டிவிக்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பாதுகாவலராக தான் நீங்கள் வரீங்க. எம்எல்ஏக்கள் வந்து பாதுகாவலராக தான் வரீங்க, எம்எல்ஏ கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. விஜயண்ணா சொன்னது, பதவி வந்ததும் மாறிடக்கூடாது, பாதை மாறிடக்கூடாது. பதவி வந்து பாதை மாறி போனீங்கன்னா அவுட்டு, மக்கள் காலி பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறதில்ல, மக்கள். அண்ணன் சொன்னது என்னன்னா, தூய ஆட்சி கொடுப்பேன், தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர். அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகலாம், ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவர். டிவிகேக்கு வந்து எம்எல்ஏக்களை வந்து டிவி எப்பவுமே அவர் தான் தலைவர். தமிழ்நாட்டுக்கு தான் அவர் சிஎம், உங்களுக்கு தலைவர். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் மூலியமாக தான் நீங்கள் மக்களுக்கு தொண்டாட்ட போகிறீங்க. ஊழல் ஆட்சி கொடுங்க. இப்போ இருக்கிற டிவிகே தலைவர் ஆகட்டும், டிவிகே எம்எல்ஏக்கள் ஆகட்டும், இல்லை கூட்டணி வர எம்எல்ஏக்கள் ஆகட்டும், தயவு செஞ்சு விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் நினச்ச தமிழ்நாடா வளர விடுங்க. ஊழல் இல்லாத தமிழகம், போதை இல்லாத தமிழகம், லஞ்சம் இல்லாத தமிழகம், அப்புறம் வளர்ச்சி பெற்ற தமிழகம், எக்ஸட்ரா அவர் என்ன பிளான் கொண்டு வரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணி மக்கள் முன்னேற்ற பார்த்தா நல்லது. கொடுக்குற பணத்தில் முக்கால்வாசி தின்னுட்டு கால்வாசி பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, எலெக்ஷனை வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ விஜயண்ணா நாளைக்கு சிஎம் ஆகுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைச்ச தமிழ்நாடை கொண்டு வாங்க. புதிய கட்சி, புதிய சிஎம், புதிய தமிழ்நாடு, புதிய எம்எல்ஏக்கள்,
ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. ஊழல் இல்லாத ஆட்சி அமையட்டும். நம்ம தலைவரோட ஆட்சி, டிவிகே தலைவரோட ஆட்சி, டிவிகே விஜயோட ஆட்சி. நாளை புதுசாக பதவியேற்கும் விஜய் அண்ணாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வளர்ந்த வாழ்க தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ்நாடு ஆகட்டும் உங்கள் உங்கள் ஆட்சியில், மக்கள் ஆட்சியில்.